ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் தாங்க. இப்போ நான் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. இப்போ அது கூட கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வணங்கிடுச்சு, எடுத்துக்கலாம் அதையே. இப்போ நான் அதே பேன் வச்சு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேங்க. இப்போ நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க, மிளகு ஒரு ஆளுங்க, வரமிளகாய் 2ங்க, ஒரு தக்காளிங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் துருவல் கொஞ்சங்க அதோட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூளுங்க, இது வீட்லேயே அரைச்சிருங்க. இதில் மல்லி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கு, மல்லி ஜீரகமெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. ஜீரகம் உள்ள ஆட் பண்ணிக்கலாங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூன், வெங்காயம், கருவேப்பிலை மிளகாயில் உள்ள ஆட் பண்ணிட்டோங்க. நம்ம பறச்சு வச்ச மசாலா உள்ள ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற எண்ணெய் கத்திரிக்காய் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நான் சாம்பார் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேங்க, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம எண்ணெய் கத்திரிக்காயும் சாப்பாடு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.